குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தோசை பீஸா. சின்ன பிள்ளைங்க மைதா மாவில் விரும்புகிற பீஸாவை தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அது ஹெல்த்தியே கிடையாது. நம்ம வீட்டில் தோசை மாவை வச்சு நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம இன்றைக்கி பீஸா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ, கேரட், பீன்ஸ், ரெட் சில்லி அண்ட் சீஸ். இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஓகே, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் ஆயில் நீங்கள் ஊற்ற தேவையில்லை. ஆனியன் போட்டுக்கோங்க, கேப்சிகம், பீன்ஸ், கேரட், ரெட் சில்லி, இது எல்லாமே நீங்கள் ஆயில் ஊற்றாமலே நீங்கள் இதை நீங்கள் வதக்கணும். கொஞ்சம் நல்லா ஒரு ப்ரௌன் டிஷ்ஷாக நீங்கள் வதக்குனா போதும். ஒரு 2 minutes வதக்குனா போதும். கொஞ்சம் நீங்கள் இது கூட சால்ட் போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோசை பேட்டரை ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நல்லா நீங்கள் தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மாவை கலக்கியாச்சு. இப்போ நம்ம நார்மலாக தோசை சுடுற மாதிரி ரொம்ப தின்னா இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நம்ம மேலே போடுற டாப்பிங்ஸ் நல்லா அழகாக சூப்பராக பீஸா மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக சிம்மில் தான் வச்சுருக்கணும். லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ஆயில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸை ஃபுல்லாக அழகாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அடுத்தது தேவையான சில்லி பவுடர். எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் நிறைய சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். அடுத்தது பெப்பர் பவுடர். பெப்பர் பவுடரும் உங்களுக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சீஸ் அழகாக இந்த மாதிரி கிரேட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக ஃபுல் சர்க்கிள் அதை அழகாக நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்கணும். அடுத்தது சாஸ் டொமேட்டோ சாஸ் நீங்கள் அதே மாதிரி போட்டுக்கோங்க. அழகாக ஊற்றிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் அழகாக டொமேட்டோ அழகாக கட் பண்ணி வச்சதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஒரு 2 minutes அந்த லிட்டில் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா நம்ம சிம்லே வச்சுருக்கனால அழகாக அது ஒரு ப்ரௌன் நிஷாக வந்துடும். சீஸ் பார்த்தீங்கன்னா அழகாக மெல்ட் ஆகியும் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கடையில் வாங்குற மாதிரியே பீஸா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.